நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் உலகநாயகன் கமலஹாசனின் நடிப்பில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில். எனக்கு நல்ல இன்னும் ஒரு ஐட்டம் சாங் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அப்படி ஒரு சாங் என்கிட்ட மாட்டல. ஒரு ஊ அண்டாவா மாதிரி ஒரு காக்கி நாடா கட்ட இந்த மாதிரி ஒரு நல்ல சாங் வந்து ஒரு ஐட்டம் பாப் சாங். இந்த பாட்டுல நம்ம இருக்க போறோம் அப்படின்னப்போ ஃபர்ஸ்ட் தாட் உங்களுக்கு என்னவா இருந்தது? நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். சோகமா இருந்தாலும் இன்டர்வியூ சொல்ல முடியாதுங்க. ஆக்சுவலா அடுத்த செஷன் என்ன அப்படின்னா டக்குன்னு எல்லாரும் உங்களோட பிளாக் கான்டாக்ட்ஸ் எடுத்து காட்டுங்க. போன்ல பெருசா பிளாக் பண்ண மாட்டேன் ப்ரோ, லைஃப்லயே பிளாக் பண்ணிடுறேன். அப்படி ரிப்ளை பண்ணாம தட்டி விட்டுரு. எனக்கும் சேம் ஆன்சர் தான். என்ன யாரடி நீ மோனி தனுஷ் மாதிரி யா 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 அப்படி இப்ப யூடியூப் ஹிஸ்டரி எடுத்து பார்க்க சொன்னா அதுவும் யூடியூப் ஹிஸ்டரியில மாட்ட மாட்டோம். ஓகே 10.6 மில்லியன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸா தான் சொன்னேன். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் ஃபார் தலைகீழாய். தேங்க் யூ. எவ்வளவு வியூஸ் போயிருக்குன்னு பாத்தீங்களா? இல்லையே ப்ரோ. பார்க்கலையா? இல்ல ஆக்சுவலா 1.6 மில்லியனை தாண்டி போய்கிட்டு இருக்கு. சக்சஸ்ஃபுல்லா எப்படி எல்லாம் ரெஸ்பான்ஸ் இருக்கு உங்களுக்கு? நல்லா இருக்கு. நிறைய பேர் பிடிச்சிருக்கு. நிறைய பேர் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாங்க. ஓகே. என்னோட ஒரு ரெகுலர் ஸ்டைல்லேருந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இன்னும் வைப்ரண்டாக இருக்குன்னு சொன்னாங்க. சாங்காக நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பர்ஃபார்மன்ஸாக நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இட்ஸ் குட். நல்ல ரிவ்யூ. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டீம் எப்படி ஜாயின் ஆச்சு இந்த தலைகீழாய்க்கு? அதை பற்றி யாராவது சொல்ல முடியுமா? தலைகீழாய் ஜாயின் ஆனது காரணம் தலை தான். So I put this team together, actually me and Sony together. So we got Ken, and then naanga discussed panni couple of things. We got Vinsu, and then the song happened, and then we are here. ஓகே. இப்போ இவங்கள ஓகே இந்த சாங்ல காஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருந்திருக்கும்ல, அது என்ன ரீசன்? We did a சின்ன டெஸ்ட் நினைக்கிறேன். Actually ஒரு வீடியோ on a rehearsal lama dance studio la we asked her to come சும்மா ட்ரை பண்ணலாம், ஸ்கிரீன் டெஸ்ட் பண்ணலாம்னு. Then everyone liked it. அது ஸ்கிரீன் டெஸ்ட் ஏதோ ஒரு டெஸ்ட் something. அவங்கள்ட்ட அது ஸ்கிரீன் டெஸ்ட்னு சொன்னீங்களா? அவங்க ரிகர்சல் வாங்கன்னு ஸ்கேம் So we tried and then like everyone liked it. நிறைய பேர் இந்த பாட்டுக்கு கீழே யூடியூப் கமெண்ட்ஸ்ல நான் பிடிஎஸ் பார்த்து தான் வந்தேன், பிடிஎஸ் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பிடிஎஸ் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஆல்பம் சாங்க்கும் இவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க, இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இது இன்னுமே நிறைய பேருக்கு தெரியல. அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆக்சுவலி கஷ்டம் கிடையாது, ஜாலி தான். நீங்கள் ஃபிலிம் மேக்கிங்கே ஜாலி தான் ப்ரோ. உங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஆட்கள் இருப்பாங்க. இந்த லைட் எடுத்து அங்கே வைனா 10 பேர் போய் லைட் எடுத்து வைப்பாங்க. பசிக்குது அப்படின்னு சொன்னால் சாப்பாடு ஒரு 10 பேர் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ ஆக்சுவலி ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு தொழில், ஒரு வேலை தான் ஃபிலிம் மேக்கிங் நினைக்கிறேன். நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு 100 பேர் இருக்கிற மாதிரி இருக்கும், 100 பேர் ஏதோ பிடிச்சி வேலை வாங்கின மாதிரி இருக்கும். பட் 100 பேருக்குமே என்ன டாஸ்க்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்போம், ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும், அசைண்டாக இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு உங்கள் வேலை என்னது, அந்த 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 கேமராக்குள்ளே இருக்கிற அந்த பாக்ஸுக்குள்ளே இவங்கெல்லாம் அழகாக நடிக்கணும். நீங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணது வருதான்னு செக் பண்ணோம். ஓகே. ஸோ அண்ட் இதை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி இது வந்து ஒரு டாஸ்க்காகவே தெரில. இது சும்மா ஜாலியாக நாங்கள் இப்போ உங்கள்கிட்ட எப்படி பேசியிருக்கோம் அது மாதிரி பேசி ஜாலியாக அந்த டாஸ்க்காக முடிச்சிட்டோம். ஓகே. ஸோ பேசிக்லி ஃபிலிம் மேக்கிங் இஸ் ஃபன்னு நினைக்கிறேன். வென் யூ ஆர் இன்டு இட், இது ஒரு ஜாலியான ஒரு தொழில். ஆல்பம் சாங் அப்படின்னாலே ஒரு தீம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல, இல்லை இந்த தீமை இன்னுமே இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறது உங்களோட ஐடியாலஜி படி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி ஏதாவது? We are accessible to the world, so I think we are trying everything out. ஓகே. எனக்கு நல்ல இன்னும் ஒரு ஐட்டம் சாங் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் அப்படி ஒரு சாங் என்கிட்ட மாட்டலை. ஒரு ஊ அண்டாவா மாதிரி ஒரு காக்கி நாடா கட்ட இந்த மாதிரி ஒரு நல்ல சாங் வந்து ஒரு ஐட்டம் சாங் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ல ஃபிட் பண்ணணும்னு ஆசை. பட் அப்படி ஒரு ஐட்டம் சாங் வரல. அப்படி அண்ட் நல்ல டான்ஸ் ஆட தெரிஞ்ச அப்படி ஒரு அந்த பேக்கேஜாக அமையணும் ப்ரோ, உங்கள் கையிலே இல்லை. ஸோ அப்படி ஒன்று மாட்டுச்சுன்னா நான் ரொம்ப நாளாக கீனாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். பயங்கரமான குத்து ஐட்டம் சாங் வந்தால் பொழந்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பட் மாட்டுது. ஓகே. இல்லை சீக்கிரமே மாட்டோம். இவங்கள்ட்ட ஐடியா இருக்கு இல்லை, நீங்கள் எதுவும் ஐடியா அந்த மாதிரி? அவர் எழுத நான் மியூசிக் பண்ண, அவரே பாட ஆட. ஆக்சுவலாக நான் அப்படி இமேஜின் பண்ணி பார்க்குறேன் இவர் சொல்ல ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது. நீங்கள் பண்ணலாம், அடுத்தது கூட அது பண்ணலாம். ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டீங்க அப்படின்னா தெரிஞ்சிடும், அது ட்ரெண்டிங்கில் போகும். ஓகே. ஐட்டம் பாப் சாங் புதுசாக இருக்குல்ல கேட்கவே வார்த்தை. தேங்க்யூ ஃபார் தி ஐடியா. இதை நீங்கள் இது பண்ணிடுறோம் ப்ரோ. இப்போ உங்களோட டைரக்ஷனில் வர இந்த சாங்ஸ் இப்போ இலுமினேட்டியாக இருக்கட்டும், கச்சேரியாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், தலைகீழாய்
எல்லாத்துலேயுமே ஒரு காமனான ஒரு ஃபேக்டர் என்னன்னா அந்த கேமரா மூவ்மெண்ட்ஸ் அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லுவீங்களா என்னோட ஸ்டைல் இதுதான், என்னோட கேமரா மூவ்மெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லுவீங்களா? ப்ரோ இப்போ நான் வந்து ஆக்சுவலி இதோட வியூவர்ஸ் வந்து நிறைய மொபைல் வியூவர்ஸ். நான் பார்க்குற போது இந்த இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸ் வாங்கலாம் அதிகம் மொபைலில் பார்ப்பாங்க. ஸோ ரொம்ப இந்த ரூல் ஆஃப் தேர்ட் மாதிரி இப்போ தேட்டரிக்கெலாம் நான் பண்ணுறேன்னா ரொம்ப ரூல் ஆஃப் தேர்ட்னு சொல்லிட்டு ஒரு சைடில் பிளேஸ் பண்ணுவாங்க, 3/4 பிளேஸ் பண்ணுவாங்க. பட் மொபைலில் நான் ஷூட் பண்ணும்போது சென்டரில் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிலவங்க இப்படியே மொபைல் வச்சு பார்த்து முடிச்சுருவாங்க, சாங் இப்படி கூட பார்க்க மாட்டாங்க கரெக்டாக. ஸோ நான் அவங்களெல்லாம் கன்சிடர் பண்ணி ரொம்ப நாளாக பண்ணுறதுனால நான் சென்டர் பிளேஸ்மெண்ட் ரொம்ப ஐ கேட்சியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் கேட்ட 3 சாங்லையும் இலுமினாட்டிலையும் பார்த்தீங்கன்னா சென்டரில் தான் இருப்பாங்க, சைடில் இருக்க மாட்டாங்க. அந்த ட்ரையாங்கிள் ஃபுல்லாக சென்டரில் இருக்கும். கச்சிசேர்லையும் சென்டரில் தான் இருப்பாங்க. எல்லா மெயின் எலிமெண்ட் சென்டரில் இருக்கும், இதுலேயும் சென்டரில் தான் இருக்கும். ஏன்னா அந்த சென்டர் கொரியோகிராஃபி ஒர்க்ஸ் மோர் ஃபார் இண்டிபெண்டன்ட் சாங்ஸ்ன்னு நான் நம்புகிறேன். இப்போதைக்கு என் மனநிலை மாறலாம் கொஞ்சம் நாளில், பட் அது இப்போ கரெக்டாக ஒரு வருஷமா அது என்னோட சிக்னேச்சராக அங்கங்கே தெரிஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கேமரா வந்துட்டு லைட்டாக ஷேக் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆர்டிஸ்ட் வந்துட்டு டான்ஸ் பண்ணுவாங்க. ஐ மீன் தலைகீழால இருக்க அந்த ஸ்டெப்ஸாக இருக்கட்டும், கச்சிசேரா ஸ்டெப்ஸாக இருக்கட்டும், இலுமினாட்டியில் போகிற அந்த ஸ்டெப்பாக இருக்கட்டும், இப்படி ஃபோக்கஸ்டாக அப்படி கேமரா அப்படி வச்சுட்டு இப்படி லைட்டாக அப்படி ஷேக் பண்ணுவீங்க, அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் டான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றது. அது ஆக்சுவலி கேமரா டெக்னிக்கில் ப்ரோ, அது போஸ்ட்டில் ஹெட் ஸ்டெபிலைசேஷன் ஒரு எஃபெக்ட் இருக்கு. ஓகே, இது இன்னும் டெக்னிக்கலாக பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்லி அவங்க நார்மலாக தான் டான்ஸ் ஆடிருப்பாங்க, நான் நேராக அதை ஷூட் பண்ணியிருப்பேன். போஸ்ட்டில் அவங்க ஹெட்டு வந்து எங்கேயுமே அசையாமல் இருக்கிறதுக்கு ஹெட் ஒரு இடத்துல லாக் பண்ண முடியும். ஸோ அந்த ஃப்ரேமில் ஹெட் மட்டும் அங்கேயே இருக்கும், பாடி மட்டும் அசையும். அதுதான் நீங்கள் இப்போ சொல்கிற எஃபெக்ட். ஆமாம். ஸோ அது வந்து ஒரு போஸ்ட்டில் செய்கிற ஒரு ஜொர்த்தாலில் இருக்கும். ஜொர்த்தால தான் அதை முதல்ல அதை கிராக் பண்ணேன். ஜொர்த்தால பாட்டு ஃபுல்லாகவே அசல் ஒரே இடத்துல, மூஞ்சி ஒரே இடத்துல இருக்கும், பாடி மட்டும் ஆடிட்டே இருக்கும். ஸோ அது வந்து அப்படி பண்ணால் இப்போ பார்த்தீங்களா அது ஒரு கூலாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. ஸோ அந்த வித்தியாசமாக இருக்கிறது கொஞ்சம் யூனிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதை லைட்டாக யூஸ் பண்ண தொடங்கினேன். அது இப்போ என் சிக்னேச்சர் ஆகி எல்லா பாட்டுலையும் அப்படி பண்ணால் தான் எனக்கு ஏதோ ஒரு பாட்டு பண்ணி முடிச்ச ஒரு ஃபில்ஃபில்மெண்ட் வருது. ஸோ எல்லாத்தையும் லைட்டாக அதை கை வைப்பேன். தலைக்காலெல்லாம் இருக்கும், கட்சி சேர்லையும் அந்த ஸ்டெப் பண்ணும்போது லாக் இருக்கும். அது ஒரு ஹெட் லாக், ஒரு பேசிக் டெக்னிக். இதற்கப்புறம் ஆல்பம் சாங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை கேட்டேன். கன்ஃபார்ம் அது நல்லா இருந்துச்சுன்னா 100% யூஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி இவர் பண்ணியிருக்காரு, இப்போ இவர் கூப்பிடுறாங்க, இப்போ இந்த பாட்டில் நம்ம இருக்க போகிறோம் அப்படின்னப்போ ஃபர்ஸ்ட் தாட் உங்களுக்கு என்னவா இருந்தது? நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். சோகமா இருந்தேன்னு இன்டர்வியூல சொல்ல முடியாதுங்க, சந்தோஷமா இருந்தீங்க. அடுத்த தாட் என்ன வந்துச்சு? நிறைய ஸ்டெப்ஸ் கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற இல்ல எனக்கு I was actually very excited because எனக்கு actually ஒரு மியூசிக் வீடியோ பண்றது எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. I want to do a lot more also. ஃபர்ஸ்ட் மியூசிக் வீடியோ அது I have done one before this, but எனக்கு இன்னும் அந்த கேப் இன்னும் ஃபில் ஆகல. எனக்கு இன்னும் பண்ணிட்டே இருக்கணும். I don't know, it's just like என்னோட ஒரு dream. I really like to do something like that. So obviously when they called, எனக்கு வந்து I had no hesitation. எனக்கு டான்ஸ் கொடுத்தாலும் ஓகே நான் பண்ணுவேன். I really enjoy dancing. நான் காலேஜ்ல நிறைய டான்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ எனக்கு வந்து இது வந்து ரொம்ப ஜாலியான எஸ் ஐ அம் கோயிங் டு ஹேவ் ஃபன் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் தான் நான் போனேன். ஓகே. ஸோ எனக்கு இது வந்து ஒர்க் ஹெக்டிக் ஸ்ட்ரெஸ்ஃபுல், ஐ மீன் டெஃபினெட்லி ஒரு ஃபுல் டே நம்ம வந்து டான்ஸ் ஆடும்போது ரொம்ப ரொம்ப சூடாக இருந்துச்சு. தட் நாட் இட்ஸ் டிஃபிகல்ட், யூ லைக் வாட் யூ டூ. ஸோ ஓகே. ஸோ இட்ஸ் ஃபன். எத்தனை நாள் போச்சு இந்த ஷூட்டு? ஒரு நாள் தான். ஒன் டே One morning to night. 1.5 day. காலையில் ஒரு 9லேருந்து நடுராத்திரி 2 மணி வரை. இந்த லிரிக்ஸ்லாம் எப்போ ப்ரோ இது பண்ணீங்க நீங்க? நானும் இன்னொரு விக்கி பிளேஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ மோஸ்ட் ஆஃப் இட் நான் கொஞ்சம் அங்கங்கே பிட்ஸ் அண்ட் பீசஸாக எழுதி வச்சுட்டேன். லைக் த ஹுக் அண்ட் ஆல் நான் எழுதுனது. மற்றதெல்லாம் விக்கி பிளேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ராப்பர். இப்போ ஆக்சுவலாக இது வந்து தீம் ஒரு லவ் அப்படின்ற ஒரு விஷயத்தோடு இந்த தலைகீழாக இருக்கிறதுனால லவ் சம்மந்தப்பட்ட ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி போகலாம், இல்லை வந்துட்டு உங்ககிட்ட நான் சில விஷயங்கள் லவ் பற்றி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? டன். ஒரு ஆல்பம் சாங் நீங்கள் டேரக்ட் பண்ணுறீங்க, இதில் ஒரு ஃபேமஸான ஒரு ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸை தான் நான் காஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் வராரு அப்படின்னா நீங்கள் யாரை காஸ்ட் பண்ணுவீங்க? இளைய தளபதி விஜய். சும்மா படுத்துடுவோம். அவர் படமே என்ன ஒன்று தான் பண்ணுவேங்கிறாரு. நீங்கள் ஆல்பம் ஆமாம், படம் நிறுத்திட்டு கொஞ்ச நாள் மியூசிக் வீடியோ நடிக்கிறோம். படம் தானே பண்ண மாட்டேன். இளைய தளபதி விஜய் அண்ட் பென்சு சாம்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அந்த காம்பினேஷனுக்காக வெயிட் பண்றோம். அப்போ வந்து அப்கமிங் வந்து ஐட்டம் சாங், தென் அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் கூட மியூசிக் வீடியோ. ஹெட்லைன்ல வரணும், டைட்டில் வரணும். ஷூட்ல இப்படிதான் ஏதாவது கலாய்ச்சிட்டே இருப்பாங்களா இல்லை எப்படி? இல்லை இப்போ இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணுறீங்க, 1% அதிகமாக இருக்கு. லவ்னா என்ன டக்குன்னு சொல்லுங்க, எல்லாரும் ஒரே வேர்ட்ல சொல்லணும். உங்களை தலைகெல்லாம் தூக்கி போடணும். என்ன ப்ரொமோஷன் இப்படி? நானும் எங்கெங்கே கூட்டு போறேன், மறுபடியும் இதுல ப்ரொமோஷன்ல வந்து டக்குன்னு போறாரு. அங்க போவாத இங்க டக்கு நீங்க சொல்லுங்க. என்னது லவ்னா என்ன டக்குன்னு சொல்லணும், என்ன வார்த்தை தோணுது? ஜாலி, ஃபன், பேஷன். பேஷன். ஓகே, பேஷன் நோக்கி இவங்க லவ் இருக்குங்கிறத தெரிவிக்கிறாங்க.
மூணாவது ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் இருந்தால் அவங்களுக்கே கொடுத்தாங்க. கண்டிப்பா ப்ரோ. ப்ரொபோசல்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்த ஏதாவது ஒரு ப்ரொபோசல் இல்லை ஏதாவது ஒரு படத்தில் இருக்க ப்ரொபோசல் இதுதான் ப்ரொபோசல்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வாலி படத்துல ஒரு கதை சொல்லுவார்ல, உன் மவுத் ஆர்கன் மவுத் ஆர்கன், அந்த ப்ரொபோசல் இஸ் டூ குட். ஓகே, அதுக்கு சீன் இல்லை, வெறும் பேசியே முடிச்சிட்டாங்க. பட் அது ஒரு ப்ரொபோசல் சீன் இருந்துச்சுன்னா பி நைஸ் நினைக்கிறேன். நீங்க எல்லாத்தையுமே இப்படி யோசிப்பீங்களா ப்ரோ? இது ஏன் டைலாக்ல வந்துச்சு, நான் விஷுவலா இதை நான் இது பண்ணி பார்க்கணும் அப்படின்னு. மவுத்தே ஆர்கன் தான் அப்படிங்கும்போது அதை நீங்க விஷுவலா யோசிச்சு பார்த்தீங்களா? ஓ ஓகே ஓகே ஓகே. இது மூணாவது ப்ராஜெக்ட்ல பண்ணிரலாம். ஓகே. இல்ல எனக்கு ரொம்ப ஓவர் த டாப், எனக்கு இந்த ரொம்ப ட்ராமாட்டிக்கா அதெல்லாம் வேணாம். ரொம்ப சிம்பிளா ஓகே, கொஞ்சம் ஃபன்னியா கேஷுவலா மாதிரி ஒரு ப்ரொபோசல்னா அப்படின்னு சொன்னா அது அப்படியே இல்ல, ரொம்ப கேஷுவலா இல்ல, கொஞ்சம் ஃபன்னி. நான் வந்து கொஞ்சம் சிரிக்கணும். ஐ லைக் கைஸ் who make me laugh. So அந்த மாதிரி அந்த attitude இருந்துச்சுன்னா ஓகே, டிக் டிக். ஓகே, இதுவரை எதுவும் டிக் அடிக்கல இல்ல? அடிச்சிட்டீங்க நிறைய வாட்டி. அவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருந்தீங்க, அவங்கள்ட்ட நான் கேள்வி எந்த படத்தை சொல்லலாம்? அவர் அப்பையிலேருந்து யோசிச்சாரு. அடுத்த கேள்வி இங்கிட்டு இருந்து போயிடுவோம். இல்ல இல்ல, இந்த கேள்வி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. யோசிக்க டைம் கொடுக்க கூடாதுன்னு சொன்னேன். VTVல வருது I don't want to be a brother Jesse அப்படினா இல்ல. சோ மீனிங் இந்த பாட்டுக்கும் அந்த ரெஃபரன்ஸ் வச்சிருக்கீங்க एक्चुअली. நீங்களும் ஏங்க அழகா ப்ரமோஷன் வந்து I actually like that movie. எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த ஒரு லவ் ஸ்டோரி பிடிக்கும். சோ இப்படி நடந்து நான் பிளாக் பண்ணிடுவேன் வாட்ஸ்அப்ல அப்படின்னு சொன்னா, இல்ல நீங்க பிளாக் பண்ண ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்? பிளாக் பண்ணது இல்லைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அடுத்த செஷன் என்ன அப்படின்னா, டக்குன்னு எல்லாரும் உங்களோட பிளாக் கான்டாக்ட்ஸ் எடுத்து காட்டுங்க. எத்தனை பேர் வச்சிருக்கீங்க, யாருக்கு மேக்ஸிமமா இருக்கோ. பிளாக் வந்து ஸ்பாம் கால்ஸ் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் போய் பிளாக் பண்றேன். மத்தபடி பர்சனலா யாருமே பிளாக் பண்ணதே இல்ல. ஸ்பாம் கால்ஸ் நான் வந்து உடனே போய் பிளாக் பண்றேனா, மத்தபடி இல்ல. நோ, இதுக்கு நீங்க யோசிங்க. நீங்க அவங்க பேசிக்கலி ஃபோன்ல பெருசா பிளாக் பண்ண மாட்டேன் ப்ரோ, லைஃப்லயே பிளாக் பண்ணிடுறேன். அப்படி ரிப்ளை பண்ணாம தட்டி விட்டுரு. ஆக்சுவலி ஃபோன் இல்ல, ஸ்மால் பாய்ஸ் மாதிரி இருக்கு. டிபி ரிமூவ் பண்றது இந்த வேலையெல்லாம் பண்றதே இல்ல, லைஃப்லயே பிளாக் தூக்கி போட்டுறது. நீங்க சொல்லுங்க. எனக்கும் சேம் ஆன்சர் தான். என்ன யாரடி நீ மோனி தனுஷ் மாதிரி யா 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 அப்படி ரெண்டு பேர் பதில் சொன்னாங்க. நம்ம எல்லாரும் சேம் வைப், நம்ம என்ன பண்றது? சரி, அவங்க லாஸ்டா சொன்னதுனால நீங்க எடுத்து காட்டிருங்க. பிளாக்டு கான்டாக்ட்ஸ் எத்தனை இருக்குன்னு இப்ப நான் பார்க்கணும். இருக்கு எத்தனை இருக்குங்க? நம்ம யாரை என்ன பார்க்க போறோம், எத்தனைன்னு சொல்லிட்டு நம்பர் போட்டுருக்கோம்ல. இல்ல மோஸ்டா இல்ல, கண்டிப்பா நீங்களே இப்ப நீங்க உங்க ரீஇன்வென்ட் பண்ணிக்கலாம் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி. எப்படி செக் பண்றது? அதான் நானும் பாக்குறேன். அப்படி ஒரு மாதிரி வாட்ஸ்அப் போங்க. இவன் நிறைய பேர் பிளாக் பண்ணிருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. வாட்ஸ்அப் போய் அந்த பிரைவசின்னு ஒன்னு இருக்கும். பிரைவசில போயிட்டு இப்படி ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா கீழ பிளாக்டு கான்டாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை இருக்கு டக்கு காட்டணும். எத்தனை நிறைய இருக்கு. எத்தனை இங்க பாருங்க, இதுல நம்பர் 5 கார் சோ வேணாம். டெல் நம்பர் சொல்லுங்க. 8050 நீங்க ஐயோ செஞ்சுரி 184 எப்படி? ஓ ஐ நோ, எனக்கு தெரியும். நான் வந்து எனக்கு நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் பண்றதுனால நிறைய உருட்டுகள்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம் சாங் ஒன்னு பண்ணுங்க, இவங்கள காசு பண்ணிருங்க. ஒரு பழைய ஜிம் ட்ரெய்னர் டெய்லி ஜிம் ஆன் கொடுத்தாரு. 184லாம் வந்துட்டு நான் எல்லாம் பாத்துட்டீங்கல்ல. ஓகே, பழசெல்லாம் ஞாபகம். ஆக்சுவலா இவங்க தான் வின்னு. ஆக்சுவலா இது ஏன் ஆமா 184ங்க. ஓ லீடிங். லீடிங். அதனால இப்போ வந்துட்டு இப்போ இந்த பாட்டை வந்துட்டு அவங்க பாடணும். நீங்க பாடுறதுன்னா ஈஸி, நீங்க பாடிடுவீங்க, அவங்க தான் பாடணும். யூ திங்க் 3 2 1 கோ. புடிச்சிருக்கு அந்த பொண்ணு, புடிச்சிருக்கு அவளை பார்த்து பல்ல பல்லு இங்க இழிச்சிருக்கு, அவ போடு உடைகள் கொஞ்சம் கிழிச்சிருக்கு, அவளை கண்ட நாள் முதல் இங்க மனக்கு இருக்கு, திமிருக்கு பஞ்சம் தனக்கு கிடக்கு, அவ போட்டு அவ பேச ரொம்ப அழகு, என்ன திட்டுனாலும் கேட்டுக்கிட மனம் இருக்கு, உனக்கு மனம் தினம் எனக்கு புடிச்சிருக்கு 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 தனக்கு இழாய் மாறுதே இந்த காதல் செய்யுமாயும். சின்ன குழந்தை அல்ற மாதிரி இருக்கேன். அவர் பாருங்க லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி பாருங்க அப்படின்ற மாதிரி அவர் உட்காந்துருக்காருங்க ஸ்டைலா. ஆல்பம் சாங்ல லாஸ்டா கேட்ட நீங்க பாட்டு வரும்போதா இருக்கலாம், கார்ல வரும்போது அந்த மாதிரி. ஆல்பம் சாங்ல கார்ல வரும்போது எயின் நோ கிரே அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் பாட்டு கேட்டேன். அண்டர்டேக்கர் வரும்போது போடுற ட்ராக். கார்ல வரும்போது லாஸ்டா கேட்ட ஆல்பம் சாங், பட சாங் இல்லாம ஒரு ஆல்பம் சாங் கேட்ட பாட்டு. நம்ம சோனி மியூசிக்ல இருந்து ஒரு நம்ம பாட்டே விட்டு கூட லேபிளே விட்டு இல்ல
இல்ல நம்மளும் ஒரு இங்கிலீஷ் பாட்டு கேட்டு தான் வந்தேன். இப்போ யூடியூப் ஹிஸ்டரி எடுத்து பார்க்க சொன்னா அதுவும் மாட்டேன். யூடியூப் ஹிஸ்டரியில மாட்ட மாட்டோம். ஓகே. நீங்க எப்படி இதுதான் கேட்டிருப்பீங்க நீங்க? நம்ம ரெண்டு பேரும் ஒரே மந்த்லி தான் வந்தோம். சோ ஆமா. சோ ஓகே. தலைகளை தான் இங்கிலீஷ் பாட்டா உண்மையை ஒத்துக்கிறோம். இது ஒரு இங்கிலீஷ் பாட்டு. என்னது எஸ்பிரஸோ. ஆமா. இந்த வீடியோ கீழே வந்த ஒரு ஒன் இன்ட்ரெஸ்டிங் கமெண்ட் நீங்க பார்த்ததுல உங்களுக்கு அது மேபி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல அது மாதிரி வின்சு சாம் ஃபேன்ஸ் அசம்பிள் ஹியர் அந்த மாதிரி ஒரு ஏங்க அது உண்மையுமே வந்திருந்ததுங்க. வந்திருக்கணும்ல. இல்ல வராம எப்படி வின்சு சாம்காக தான் இந்த வீடியோவே நான் பாக்குறேன்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு. அது பாத்தீங்களா? லைக் பண்ணீங்களா அந்த கமெண்ட்? அந்த ஐடியான்னு பாத்தீங்களா? ஷேர் பண்ணி ஒன் கிரிஞ்ச் லவுட் டயலாக் டக்குன்னு உங்க ஞாபகத்துக்கு வருது. சாப்பிட்டியாடா? நீங்க சாப்பிட்டியாங்கிறது லவுட் டயலாக்ல வருதா? ஓகே ஓகே. நீ இல்லனா செத்துருவேன். அது கிரிஞ்ச். ஓகே. சாவல மாட்டான். யூஸ் பண்ணிருக்கீங்களா ப்ரோ நீங்க? சீ நான் அது ப்ரோ. I'm a cool boy bro. ஓகே. நீங்க சொல்லவே இல்ல. யூஸ் நான் இப்பயும் அதான் யூஸ் பண்றேன் அப்படிங்கிறீங்களா? இப்பதான் யூஸ் பண்ணிட்டு வந்தேன். சொல்லுங்க. No, no cringe. I don't like cringe. Cancel. ஓகே டன். Reject. இப்போ இந்த கேள்வி வந்து உங்களுக்கு தான். ஸ்டாக்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இல்ல நான் ஃபாலோ தான் பண்றேன் அந்த பொண்ணை அப்படின்றது ஒன்று இருக்கும். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? பொண்ணுங்க இதை எப்படி பாக்குறாங்க? புரியல. ஸ்டார்டிங் ஸ்டாக்கிங் ஸ்டாக் பண்றது. ஓகே ஸ்டாக்கிங் ஆர் ஸ்டாக்கிங். நான் சும்மா ஃபாலோ தான் பண்றேன். இது ஸ்டாக்லாம் கிடையாது. பொய்யா? no. இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேக்குறேன். சும்மா தான் ஃபாலோ பண்ற அதெல்லாம் போய் அவங்க கண்டிப்பா எது பண்ணாலும் ஸ்டாக்கிங் தான்டா அப்படிங்கிறீங்களா? ஸ்டாக்கிங் வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ரீம். அது வந்து வேற லெவலான ஒரு வேர்ட். சும்மா ஃபாலோ பண்றதாவது nobody obviously follow simply அவங்க போட்டிருக்க கண்டென்ட் அவங்க பிடிச்சிருக்கு. something is there that they like. so வந்து அவங்களோட என்ஜாய்மெண்ட்டுக்காக தான் அவங்க ஃபாலோ பண்றது. ஆனா ஸ்டாக்கிங் வந்து இன்னும் வேற ஒரு லெவல். ஸோ மேபி அது ரெண்டுமே சேர்த்து இருக்கலாம், தெரியாது. அப்படி இருந்துச்சுன்னா அது அவங்க கேன்சல் பண்ணுங்க. ஸ்டாக்கிங் இஸ் நாட் குட். ஓகே ஓகே. ஏதோ ஒரு முடிவு பண்ணிட்டீங்க. எஸ் 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 எஸ். இப்போ உங்களோட கரியர்ல அடுத்தடுத்து என்னோட டெஸ்டினேஷன் இதை நோக்கி தான் போகுது, நான் இதுக்காக தான் இதெல்லாம் நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி விஷயம்னா என்னென்ன சொல்லுவீங்க? நான் சும்மா ஜாலியாக இதை பண்ணிருந்தேன் ப்ரோ. ஒரு 2-3 வருஷமா இதை ஜாலியாக பண்ணிருந்தேன். அதுவாக தான் ட்ரைவ் பண்ணி கொண்டு போகுது. நான் எதுவுமே பிளான் பண்ணல. பட் அதுவாக நல்ல இடத்துக்குலாம் கொண்டு போயிட்டு இருக்கு. நான் நினச்சி பார்க்க முடியாத ஹைட்டுக்கு, நான் நினச்சி பார்க்க முடியாத டீலுக்குலாம் கொண்டு போயிட்டு இருக்கு. ஸோ இதை போட்டு நான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக எங்கேயுமே ட்ரைவ் பண்ண போகிறது இல்லை. என்ன வருதோ அதில் பெஸ்ட்டுன்னு பார்த்து அப்படியே எஸ்கேப். என்னென்ன பெஸ்ட்டாக கிடச்சிருக்கு? ஏதாவது ஒரு விஷயம் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சேனலுக்காக சொல்ல முடியுமா? அடுத்தது ஒரு ஹிப்ஹாப் தமிழன் ப்ரோவோட ஒரு மியூசிக் வீடியோ பண்ணுறேன். ஹிப்ஹாப் தமிழ். ஆமாம் 13 ஷூட் பண்ணுறேன். கன்ஃபார்ம் 100% கன்ஃபார்ம் நம்புறேன். ஸோ பண்ணுறேன். போதும். இது போதும். நீங்கள் சொல்லுங்க ப்ரோ. Sony itself actually I've signed like a deal which is like 8 songs. The first song is out now. So the next 7 songs more. வாவ். Yes. அதுக்கெல்லாம் முடிவு பண்ணிட்டீங்களா? அதில் 4 சாங் வின்சு சாங் இருப்பாங்க. அடுத்த 4 சாங் நான் இருப்பேன்னு நினைக்கிறேன். அதுதான் இப்போதைக்கு முடிவா இருக்கு. ஓகே. நீங்க சொல்ல மாட்டேன். இல்ல சொல்றேன். I have இன்னொரு 2 films that are yet to release. One is by Neelam Productions and one is by Paridhabangal Gopi and Sudhakar. அவங்க கூட சேர்த்து I've done one film. Wow. Yeah. அவங்களுக்கு இது இப்போ புதுசாக தான் இருக்கும் உங்களை கேட்கறதுக்கு. டக்குன்னு ரியாக்ட் பண்ணாங்க. ஓகே. ஆமா அவ்வளவுதான். இப்போ வேற ஒரு படத்தை நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. So that's all. Now mainly I am also waiting for releases. So, okay. And I hope to do more music videos. Yes. Application போட்டு வச்சிட்டாங்க கடைசியா. ஓகே. Thank you so much for coming and thank you so much for answering. சூப்பரா போச்சு. தென் தலைகிலை 1.6 10.6 மில்லியன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸா தான் சொன்னேன். 10.6 மில்லியன் ஆகணும்னு சொல்லிட்டு சினிமால சார்பா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். Thank you so much. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks-இன் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் உலகநாயகன் கமலஹாசனின் நடிப்பில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில்.